ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடு என்ன பார்த்துருப்போம்னா, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அந்த ஸ்னோ ரெயினுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிகிட்ருப்பான். சரி, ஓகே, அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இப்போ நம்ம ஜங்குக்கு உள்ளே போயிடுறான். அப்படியே மறுநாள் ஆகுது. இங்கே நம்ம ஜங்குக்கு செம்ம தூக்கம். ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அது கூட தெரியாமல் நல்லா தூங்கிட்டே இருக்கிறான். எடுக்கவே இல்லை. நம்ம மூன்மீன் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறான். தூக்கத்தை பாரு, தூக்கத்தை என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துட்டு ஃபோன் ரிங் ஆகிறது கூட கேட்காம தூங்கிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம மூன்பின் அப்படியே கோவமாக போகிறான். நம்ம ஜங்குக்கு ஐயோ செம்ம டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பார்க்குறான். பார்த்தா டைம் 11 ஆகுது. என்னது 11 வரைக்கும் நம்ம தூங்கியிருந்தோமா? மை காட், ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம என்றைக்குமே இப்படி இருக்க மாட்டோமே. சரி, ஓகே ஜங்குக்கு, இப்போ கிளம்பு, ஆஃபீஸ்க்கு உனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே அகெயின் ஒரு கால் வருது. பார்த்தா ஆன்லைன் கால், வேறு ஆள், நம்ம ஆள் தான். நம்ம கிம் டேங் தான் கால் பண்ணுறாப்புல. பார்க்குற ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்படியே ஹலோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ண, இந்த சைடு நம்ம டேயும் ஹாய் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி ரொம்ப நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தவங்க பேபி எல்லாம் இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ வழக்கம் போல் நம்ம டேயும் மொக்க போட, நம்ம ஜங்குக்கும் மொக்க போட, நம்ம டேக்கு அமௌண்ட் கிடச்சா போதும், அவ்வளோதான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக மொக்க போடுறான். அப்படியே மொக்க போட இப்போ அவ்வளோதான். நம்ம ஜங்குக்கு ஆஃபீஸ் போகிறதே விட்டுட்டு அப்படியே வீட்டிலே கிடக்க ஆரம்பிக்கிறாப்புல. இப்படியே ஒரு 1 வீக் போகுது. நம்ம ஜங்குக்கு அவங்களோட வீட்டுக்கு போகிறதே இல்லை, கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கார். இதே மாதிரி மொக்கை தான், முரட்டு மொக்கை போட்டுட்டு சாப்பிட்றப்போ தூங்குறப்போ அந்த மாதிரின்னு. நம்ம டேக்கு சம்பாதிக்கணுங்கிறதான் எய்மா. ஸோ நம்ம டேயும் நல்லா மொக்கை போட்டுகிட்டே போயிட்டே இருக்கான். இப்படியே 2 வீக்ஸ் ஆகுது, 3 வீக்ஸ் ஆகுது, 1 மந்த்தே ஆகுது. இங்கே என்னென்னா ஜங்குக் ஃபேமிலியில் எல்லாருமே செம்ம காண்டாகிறாங்க. ஏன்னா நம்ம ஜங்குக் அப்படியே டவுன் ஆகிட்டாப்புல. நம்ம ஜங்குக் ஆஃபீஸ் சைடு கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே டவுன் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக்கு எதையுமே கண்டுக்கிறதே இல்லை. மூன்பின் மட்டும் தனியால் தான் இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கிறான். தாத்தாவும் இதை கவனிச்சிட்டு தான் இருக்கார். எதனால் இப்படி பண்ணுறான், என்ன எதுன்னு ரீசனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காரு தாத்தாவும். ஏன்னா யாருமே ஜங்குக்கு மீட் பண்ண அலோவ் பண்ணுறதே இல்லை. நம்ம ஜங்குக்கு யாரையுமே மீட் பண்ணுறதும் இல்லை, கெஸ்ட் ஹவுஸ்லேயே தான் இருக்கிறான். இந்த மாதிரி தான் அவன் நாட்களை கழிக்கிறான். 1 மந்த் பயங்கரமாக மொக்க போடுறான். இந்த சைடு நம்ம டேயும் அப்படி தான், நம்ம ஜங்கு கூட பயங்கரமாக மொக்க போடுறான். நம்ம டேயும் அவனுக்கு தேவை அமௌண்ட்டாக. ஸோ எல்லா டைமும் பேசிகிட்டே இருக்கிறான். நம்ம டே நல்லா மொக்க போடுறான். அப்படியே நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அப்பாடா, காலேஜ் ரீ ஓப்பனிங் அப்போ செம்ம ஜாலி தான் நமக்கு. ஏன்னா ஆக்சுவலி நம்ம டேக்கு செம் ஹாலிடேஸ் விட்டுருப்பாங்க. ஸோ ரீ ஓப்பனிங் அப்போது நம்ம ஃபீஸ்லாம் பே பண்ணணும்ல. ஸோ அப்படி ஒரு நிலமையில நம்ம டே இருக்கிறான். அப்படியே ஒரு 2 டேஸ் ஆகுது. இப்போ நம்ம டேக்கு காலேஜ் ரீ ஓப்பன் பண்ணுறாங்க. நம்ம டே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக போகிறான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகிறான். இந்த சைடு நம்ம ஜங்குக்கு டேயோட காலை எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்கான். ஆனால் நம்ம டே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகிறான். ஏன்னா காலேஜில் அவன் படிக்கணும்ல, அவனுக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம டே அந்த மாதிரி போக, இந்த சைடு நம்ம ஜங்குக்கு டேயை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். டே காலுக்காக வெயிட் பண்ணுறான். ஆனால் பார்த்தா டே அந்த ஃபுல் டே ஃபுல்லாக ஆஃப்லைன்லேயே இருக்கிறான். ஏன் ஆன்லைன் வரமாட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம ஜங்குக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, பார்த்தா லஞ்ச் ஆகிடுது, லஞ்சும் சாப்பிடல. ஈவினிங் ஆகிடுது, நைட்டும் ஆகிடுது. நைட்டு கரெக்டாக ஒரு 9 o'clock போல் நம்ம டே ஆன்லைன் வரான். உடனே நம்ம ஜங்குக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணிவிட்டு, பேபி நீ எங்கே போயிட்ட 1 டே ஃபுல்லாக உன்கிட்ட பேசாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஏன் இப்படி பண்ண? நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்க, நம்ம டேயும் பேபி கூல், நான் காலேஜுக்கு போயிருந்தேன். காலேஜ்லாம் முடிச்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு இப்போ தான் வரேன். ஏன்னா 1 month கழிச்சு இல்லை காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்ல, நம்ம ஜங்குக்கு அப்படியே உனக்கு 1 monthக்கு அப்புறம் காலேஜ் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா? அதனால் நீ உன் ஃப்ரெண்ட்ஸோடு ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரையா? அப்போ 1 டே ஃபுல்லாக நீ என்னை நினைக்கலையா? ஆனால் அந்த 1 டே எனக்கு 1 year மாதிரி இருந்துச்சு. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? எனக்கு தெரியாது. ப்ளீஸ் டேங், உன்னோட மொபைல் நம்பர் கொடு, ப்ளீஸ் உன்னோட ஒரிஜினல் அட்ரஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கேட்குறான். நம்ம டே ஹே அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆக்சுவலி இதில் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தா என் ஐடியை தூக்கிடுவாங்க, என்னை இந்த ஜாபில் வச்சுக்க மாட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்குன்னு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. நான் ஃபீஸ் பே பண்ணணும். சில விஷயங்களுக்காக தான் நான் வந்தேன். நீ வேறு ஏன் எனக்கே சஸ்பென்ஷன் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்தாங்க. நான் என்ன சொல்கிறது,
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, என்னால் உன்னை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம டே சொல்ல நம்ம ஜங்குக் வந்துட்டு கெஞ்சுறான். ப்ளீஸ் 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 உனக்கு கெஞ்சி கேட்குறேன், உனக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் உன்னோட மொபைல் நம்பர் கூட, ப்ளீஸ் உன்னோட வீட்டு அட்ரஸ் கூட, ப்ளீஸ் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சீரியஸாக பேச நம்ம டேக்கு செம்மையாக ஷாக் ஆகுது. என்னடா அவன் மேரேஜ் வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறான். கட் பண்ண நம்ம ஜங்குக் திரும்ப 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 நம்ம ஜங்குக் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம டே வந்து ஃபோனை அட்டனே பண்ண மாட்டான். நம்ம ஜங்குக் அகைன் அண்ட் அகைன் கால் பண்ணிகிட்டே இருக்கிறான். கடைசி வரைக்கும் நம்ம டே வந்துட்டு ஃபோன் காலை எடுக்கவே இல்லை. அப்புறம் ஒரு 20 கால்ஸ்க்கு அப்புறம் நம்ம டே வந்து ஃபோன் எடுக்கிறான். எடுத்துகிட்டு, ஐயோ ஜங்குக், இது ஒரு ஆன்லைன் கால், என்ன யாருன்னு நீயும் கேட்கக்கூடாது, உன்னை யாருன்னு நானும் கேட்கக்கூடாது, ஜஸ்ட் வந்தியா, ஜாலியாக பேசினியா, என்ஜாய் பண்ணி நல்லபடியாக பொழுது போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டே இரு. அதை விட்டுட்டு நீ ஏன் பர்சனலாலாம் நோண்டுற? இதில் ஆக்சுவலி பர்சனல் டீட்டெயில்ஸாக கேட்கக்கூடாது, நீ ஐடியை வந்து தூக்கிடுவாங்க, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்குக் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும் இல்லை முடியாது, எனக்கு தெரியாது, என்கிட்ட நீ பேசி ஆகணும் அப்படின்னு சொல்ல நம்ம டேயும் சாரி ஜங்குக், இனிமேல் நீ என்கிட்ட பேசுகிற, ஏய் டேம் ப்ளீஸ் 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 அப்படி மட்டும் சொல்லாதடா, என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்ல நம்ம டேயும் இல்லை ஜங்குக், இனிமேல் என்னால் முடியாது, நீ என்னை ட்ரூவாகவே லவ் பண்ணிட்ட, ஆனால் உண்மையாகவே நான் உன்னை லவ் பண்ணலை, நான் உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஜாலியாக தான் பேசினேன், எனக்கு இதில் வந்து பேசினா அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படிங்கிற எய்முக்காக தான் நான் பேசினேன். ஏய் உனக்கு எவ்வளோ மணி வேணும், நான் தரேன், நீ என்னை மேரேஜ் பண்ணு, உனக்கு எவ்வளோ நாள் தரேன், நான் கோடி கோடியாக தரேன். இல்லை ஜங்குக், எனக்கு அந்த அமௌண்ட் வேணாம், நான் இது வந்துட்டு ஒரு உழைப்பாக தான் பார்த்தேன், யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சேன், பட் தெரிஞ்சோ தெரியாமலோ உன் மனசு கஷ்டப்பட்டுருச்சு, ஸோ சாரி, கோச்சுக்காத, நான் ஐடியை பிளாக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஜங்குக் வேணாம் டேங்குன்னு சொல்லி அகைன் கால் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தா பிளாக் பண்ணிட்டான். அவ்வளோதான், நம்ம ஜங்குக்கால் வந்துட்டு நம்ம டேயை வந்துட்டு தொடர்பு கொள்ளவே முடியலை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம ஜங்குக்கு வந்து தள்ளப்படுறான். இந்த சைடு நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஷோ இவன் வேறு அப்படி சே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்துட்டு அப்படியே அப்செட் ஆகிட்டு உட்காந்துருக்கிறப்போ அந்த டைமில் ஒரு ஐடியிலேருந்து கால் வருது. நம்ம டேயும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நம்ம டேயும் நல்லா இருக்கேனே அப்படின்னோடனே நல்லா இருக்கா, உனக்கு இப்படி பண்ணால் பிடிக்குமா அப்படி பண்ணால் பிடிக்குமா, நீ எப்படி இருப்ப, உன் லிப்ஸ் எப்படி இருக்கும், உன் நோஸ் எப்படி இருக்கும், உன் ஐஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அசிங்கமாக தப்பாக பேசுகிறாங்க. நம்ம டேக் ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது, சே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அகைன் இன்னொரு கால் வருது. ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அட்டன் பண்ண அதில் அதுக்கு மேலே அசிங்கமாக பண்ணுறாங்க. எந்த பொசிஷனில் இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக பேசுகிறாங்க. நம்ம டேக்கு இன்னுமே மைண்ட் அப்செட் ஆகுது. ஐயோ இதில் ஒருத்தங்க கூட அப்போ உருப்படியாக பேச மாட்டானா, அடா பாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு திரும்ப வர்ற காலெல்லாம் அட்டன் பண்ணிட்டே இருக்கான். எல்லாருமே தப்பாக பேசுகிறாங்க, எல்லாருமே இந்த செக்ஷுவல் தாட்டில் தான் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம டேயால் வந்து மேனேஜ் பண்ணவே முடியலை. நம்ம டே வந்துட்டு யோசிக்கிறான், சே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் எப்பயும் போல் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆன்லைன் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் வரான். ஆன்லைன் வந்து பார்த்தா நம்ம டேக்கு நிறையா கால் வருது. காலையிலேயே கன்றாவியாக வருது. எல்லா கால்ஸுமே தப்பாக அசிங்கமாக மோசமாக வருது. இதை பார்க்குற நம்ம டேக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் விட்டே ஓடி வந்துடுறான். வந்துட்டு அப்படியே வந்து ஓகே காலேஜுக்கு கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல் போகிறான். போயிட்டு நம்ம ஜிம்மின் வந்துட்டு என்னடா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேயும் ஏன் ஃபேஸா இல்லையே நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான். நம்ம ஜிம்மினி இல்லையே ஃபேஸில் ஏதோ டிஃப்ரென்ஸ் தெரியுதே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேயும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆமாம் ஒருத்த மொக்கை போட்டுகிட்டே இருந்தானே என்னான் அவன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேயும் நீ வேறடா நேற்று அவன் என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான்டா, அதனால தான்டா அவனை வந்துட்டு நான் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஜிமினும் அவன் நல்லாவான்டா, உனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணான், நிறையா கிஃப்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணான், இருக்கட்டும்டா அவன் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறான், அட்ரஸ் கேட்குறான், மொபைல் நம்பர் கேட்குறான், லவ் பண்ணுறேன்றான், கல்யாணம் பண்ணுறேன்றான், இதெல்லாமாடா முடியும், அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அதாண்டா பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னோடனே நம்ம ஜிமினும் உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கே இந்த மாதிரி ஆன்லைன் ஃபோன் கால்ஸ்லாம் உனக்கு இது வேணுமா, இந்த மாதிரி தான் நீ ஜாபுக்கு போகணுமா, உனக்கு பார்ட் டைம் ஜாப் வேறு எங்கேயும் போக முடியாதா, வெயிட்டராக போகலாம், எவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஆனால் உனக்கு இந்த மாதிரி தான் உனக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் வந்துட்டு டேயை வந்து திட்டுறான். நம்ம டேயும் சரி ஓகேடா ஜிமினா விட்றா, முடிஞ்சதை பற்றி பேசாத
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்செட்டில் அப்படியே போயிடுறான். நம்ம ஜிமினும் டேயாங் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்மகிட்டே அப்படியே கான்சியஸ்லேயே இல்லாத மாதிரி போயிட்டு அப்படியே சட்டுன்னு ஒருத்தங்க மேலே இடிக்கிறான். அவங்க புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. ஐயோ சாரி அப்படின்னு சொல்ல அந்த பர்சனும் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன ஜூனியரா நீ அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நீங்கள் அப்படின்னோடனே நான் உன்னை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்க நம்மகிட்டையும் இல்லையே நானும் உங்களை பார்த்ததில்ல, நீங்கள் இங்கே தான் சீனியரா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். ஓ ஓகே என்னோட நேம் கிம் டேயாங் அப்படின்னோடனே ஆப்போசிட்டில் உள்ளவனும் அதுக்கு இப்போ நான் என் நேம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்மகிட்டையும் இல்லை நீங்கள் உங்கள் நேம்லாம் சொல்ல வேணாம், நான் ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகே சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல சார்லி என்னோட நேம். ஓ ஓகே சார்லியா, நைஸ் நேம். நீ எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேயும் சொல்கிறான். உடனே ஓகே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அப்படியே போயிடுறான். இந்த சைடு நம்ம டேயும் வந்துட்டு அப்படியே வரான். ஜிமின் வந்துட்டு டயாங் அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு என்னடா ஜிமினா அப்படின்னோடனே என்னடா நீ லூஸ் மாதிரி உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், போயிட்டு ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாமல் அவன் மேலே போய் இடிக்கிற மென்டல் அப்படின்னோடனே நம்ம டேயும் தெரிலடா எனக்கு மைண்டே வேலை செய்ய மாட்டேங்குதுடா, அந்த ஜங்குக்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தேன், நல்லா சம்பாரித்தேன், பட் அவனை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டேன், அளவுக்கு அதிகமாக ரொம்ப நல்லாவே சம்பாரிச்சிட்டேன், 1 வருஷம் தேரும் படிக்கிறதுக்கு, இருந்தாலும் எனக்கு ஒரே ஒரு கஷ்டம்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஜிமினும் என்னடா கஷ்டம் அப்படின்னோடனே இல்லை எமோஷ்னலாக ரொம்ப ப்ளே பண்ணிட்டேன், பாவம் அவன் என்னை ரொம்ப சின்சியராகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்டா, அவன் பாவத்தில் வேற விழுந்துட்டேன், அதை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, அவன் என்னை உண்மையாகவே ரொம்ப லவ் பண்ணுறான்டா, சும்மாடா அதெல்லாம் ஒரு நாள் ஃபோன் காலில் லவ் வந்துடுமா சொல்லு, அவன் என்கிட்ட 1 மந்த் பேசிடுவான், சரி 1 மந்த்து தானே அதெல்லாம் ஈஸியாக மறந்துடுவான், இத்தனை வருஷம் உன்னை பார்க்காம இருந்தவன் ஜஸ்ட் ஒரு 1 மந்தில் அவன் உன்னை அப்படியே டீப்பாக லவ் பண்ணி அப்படியே அவன் முன்னாடி வந்துட்டு நான் தான் ஜங்குக்னு நிற்கவா போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிமின்னு சொல்ல நம்மகிட்டையும் இதுவும் சரிதான், ஆமாம் அவன் ஏன் வரப்போகிறான், அவனுக்கு என்ன வேலை, அவன் எதுக்கு என்ன தேடி வரப்போகிறான், அதுவும் 1 மந்த்து லவ்வுக்காகலாம் வாய்ப்பே இல்லை, கரெக்டு தான் ஜெமினா நீ என்ன சொன்னாலும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயும் சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே வந்துட்டு மறுநாள் ஆகுது. இப்போ நம்ம டேயோட லைஃப் எப்படி போகுதுன்னா ரொம்ப ஜாலியாக நார்மலாக ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம டேக்கு தேவையான அமௌண்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம டே வந்துட்டு இப்போ ஒர்க் பண்ணுறது இல்லை, அந்த ஆன்லைன் ஜாப் சைட் போகிறதில்ல, நம்ம டேக்கு தான் தேவையான காசெல்லாம் ஜங்குக்கு தான் போட்டு விட்டானே, அதனால நம்ம டே வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு அலையிறான். காலேஜ் போக வீட்டுக்கு வர இந்த மாதிரி தான் நம்ம டேயோட லைஃப் போயிட்டுருக்கு. இந்த சைடு நம்ம ஜங்குக் அவ்வளோதான், அந்த கெஸ்ட் ஹவுஸை விட்டு நகர்றது இல்லை, ரொம்ப வெக்ஸ் ஆகி ரொம்ப இதாகி கிடக்குறான். நம்ம மூன்பீனு வந்து இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, இவர் எவ்வளோ நாள் தான் இப்படி கிடப்பாருன்னு பார்ப்போம், எவ்வளோ நாள் தான் இப்படி மொக்க போட்டுகிட்டே இருப்பார், இன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸ் போய் இவர் இன்றைக்கி திட்டிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரான். வந்து பார்க்குறான், பார்த்தா வீடெல்லாம் கலைஞ்சி கிடக்குது. ஒரே அப்செட்டில் நம்ம ஜங்குக்கு அப்படியே அழுத மாதிரி அப்படியே டேபிளில் சாஞ்சிருக்க நம்ம மூன்பீனுக்கு ரொம்ப பதட்டமாகிடுது. பஸ் என்னாச்சு ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அப்படியே மெதுவாக இருந்துச்சு, அப்படியே கண்ணீரெல்லாம் துடைக்கிறான். நம்ம மூன்பீன் வந்து ஃபஸ்ட் டைம் ஜங்குக்கு அழுறதை பார்க்குறான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ் நீங்களா அழுறீங்க, என்னாச்சு பாஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரிடா 1 மந்த்துடா நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டேன்டா மூன்பீன், என்னால் அவனை மறக்க முடியலடா, எனக்கு எப்படியாச்சும் அவன் வேணும்டா, எனக்கு அவனை எப்படியாச்சும் நீ கொண்டு வந்து கொடு ப்ளீஸ் மூன்பீன், நீ தான் என்னோடய பெஸ்ட்டான செக்ரட்டரி ஆச்சே, என்னோடய பெஸ்ட்டான அசிஸ்டண்ட் ஆச்சே, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன், நீ எனக்காக என்னன்னாலும் பண்ணுவேன், ப்ளீஸ்டா அதை பண்ணுடா அப்படின்னோடனே நம்ம மூன்பீனும் பாஸ் இது இல்லீகல், இதில் அப்படி பண்ண முடியாது அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கும் நீ நினச்சா முடியும் மூன்பீன் அப்படின்னு சொல்கிறான். எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லடா, ப்ளீஸ்டா பாருடா எங்கே மெயின் ஆஃபீஸ் இருக்குன்னு பாருடா, எவன் ஹெட்டுன்னு பாருடா, புடிடா அந்த ஐடிக்காரனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். நம்ம மூன்பீனும் சரிங்க பாஸ், நீங்கள் அதுக்காக ஏன் இவ்வளோ டல்லாகிறீங்க, நீங்கள் வாங்க வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ன உடனே நம்ம ஜங்குக்கும் இல்லை நான் வரமாட்டேன்,
நான் இல்லாமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் நீங்கள் பிடிவாதம் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூன்பின் அப்படியே இழுத்துட்டு வரான். இப்போ அப்படியே காரில் நம்ம ஜங்குக் உட்காந்துருக்கான். நம்ம ஜங்குக் ரொம்ப டல்லாக இருக்கான். பாஸ் இப்படி மூஞ்சியை வச்சுக்காதீங்க பாஸ், ப்ளீஸ் பாஸ், நான் உங்களுக்கு எப்படியாச்சும் அவனை பிடிச்சி தரேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி மூன்பின் வந்து ஆறுதல் சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும், மூன்பின் அப்போ நீ நிஜமாவே அவனை எனக்கு பிடிச்சி தந்துவா? எஸ் பாஸ், நான் கண்டிப்பாக பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு அப்போ தான் நிம்மதியாகுது. அப்பாடா, மூன்பின் என்ன சொன்னாலும் பண்ணிடுவான், எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குடா அப்படின்னோடனே நம்ம மூன்பின், ஐயோ நம்ம வேறு யதார்த்தமாக சொன்னோம், இவர் பதார்த்தமாக எடுத்துக்கிட்டாரே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இருந்தாலும் பாஸ் இப்படி குழந்தைத்தனமாக அழவும் மாட்டார், குழந்தைத்தனமாக இருக்கவும் மாட்டார், எவ்வளோ முரட்டுத்தனமான மனுஷன், அவனையே இந்த லவ் வந்து இப்படி அழ வச்சிருச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம மூன்பின் வந்து அப்படியே யோசிச்சுட்டே போகிறான். அடா பாவமே, இப்படி ஆயிடுச்சே நிலமை அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்க. இப்போ வந்துட்டு நம்ம மூன்பின் வந்துட்டு ஜங்குக்கை வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்தால் ஜங்குக் அம்மா கிளின்னு கிழிக்கிறாங்க. எங்கே போனாடா, எதுக்குடா இப்படி ஆஃபீஸ் வராமல் இப்படி எவ்வளோ டவுன் ஆகிடுச்சு தெரியுமா பிஸ்னஸ்ஸு, மூன்பின் எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியுமா, என்னடா நீ கொஞ்சம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இப்படி இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு தாத்தா என்னடானா, உனக்கு சொத்தை தரவே மாட்டேன்டா, எல்லாமே நான் சார்லிக்கு தாண்டா கொடுக்க போகிறேன், அவன் தாண்டா எல்லாமே வச்சு அனுபவிக்க போகிறான்டா, உனக்கு எதுவுமே கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம சார்லி வந்துட்டு அப்படியே தாத்தா கிட்டே வந்து நிற்கிறான். இங்கே பாரு, நான் இவனுக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கும், சரி தாத்தா கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அவ்வளோதான், தாத்தாவுக்கு செம்மையாக ஷாக் ஆகிடுது. என்னடா இவன் எப்பயுமே இப்படி விட்டு தர மாட்டானே, எதனால் இப்படி விட்டு தரான் அப்படின்னோடனே நம்ம சார்லிக்கு ஹாப்பி ஆகிடுது. தாத்தா நான் பிஸ்னஸை பார்க்கட்டுமா அப்படின்னோடனே, மூதேவி மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் காலேஜை போய் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்துட்டு அப்படியே கோவமாக வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ ஜங்குக் பின்னாடி வந்துட்டு, ஏய் ஜங்குக் நில்லுடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக் நிற்கிறான். என்ன தாத்தா உனக்கு என்ன சொத்தெல்லாம் இப்போ என்ன சார்லி கொடுக்கணுமா, கொடுத்துக்கோப்போ, ஏன்னா எல்லாமே கொடுக்கணுமா, இப்போ நான் ரோடுக்கு போகணுமா, உனக்கு பஸ் ஸ்டாண்டில் போய் தூங்கணுமா, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் திரும்ப போக நம்ம தாத்தா போய் என்னடாச்சு ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னோடனே நம்ம முன்பின், பாஸ்க்கு வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு தாத்தா அப்படின்னு சொல்ல, என்னது லவ் ஃபெயிலியரா, ஆமாம் இவன் படா லவ் பண்ணா அப்படின்னு சொல்லி தாத்தா ஷாக்காக கேட்க மூன்பின் வந்து சொல்கிறான், ஆமாம் தாத்தா ஒரு பையனை லவ் பண்ணாங்க, பட் அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ கொஞ்சம் பிரச்சனை, பிரேக்கப்பில் இருக்கு, அது ஏய் உடனே அந்த பையனை கூப்பிட்டு வா, நான் வந்துட்டு சேர்த்து வைக்கிறேன். அட கிழட்டு மூதேவி, நான் எப்படி கூப்பிட்டு வருவேன், அந்த பையன் யாருன்னே எனக்கு தெரியாதையா அப்படிங்கிற மாதிரி நம்ம மூன்பின் மனசுக்குள்ளேயே நினைக்க, தாத்தா வந்துட்டு என்னடா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை தாத்தா, கூப்பிட்டு வந்துடலாம் தாத்தா, ஒரு 1 வீக் டைம் தாங்க தாத்தா, கூப்பிட்டு வரேன். ஏண்டா உனக்கு 1 வீக் டைம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கும், தாத்தா ப்ளீஸ் தாத்தா எதுவும் பேசாத தாத்தா, கொஞ்ச நாள் என்னை ஃப்ரீயாக விடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம தாத்தாவுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இவன் அப்போ வந்து இவன் லவ் பண்ணுறானா, நம்மக்கிட்ட தான் சொல்லாமல் இருந்தானா, அப்போ இவன் ஒரு பையனை தான் லவ் பண்ணானா, என்னடா இது, இதெல்லாம் வந்துட்டு ஏன் வந்துட்டு நம்மக்கிட்ட இவன் ஷேர் பண்ணலை, அன்றைக்கி விளாட்டுத்தனமாக ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கோன்னே மூன்பின் வந்துட்டு ஆமாம் தாத்தா கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனான். ஆனால் அது இந்தளவு வந்திருக்குன்னு தெரியலையே, என்னன்னு தெரியலையே, ஜங்குக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே தாத்தா வந்து அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போது நம்ம ஜங்குக் ரூமில் வந்து அப்படியே படுத்துடுறான். நம்ம மூன்பினும் ஐயோ பாஸ் வேறு இப்படி கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் சாப்பிடுங்க பாஸ் ப்ளீஸ் பாஸ், அவனே சாப்பிட மாட்டான். அப்புறம் நம்ம மூன்பின் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தரான். ப்ளீஸ் பாஸ் நீங்கள் தயவு செஞ்சு ஜூஸ்னாலும் குடிங்கன்னு சொல்ல நம்ம ஜங்குக்கால் கொஞ்சம் கூட ஒரு ட்ரப் கூட இறங்க மாட்டேங்குது, அப்படியே படுத்துக்கிறான். இதை பார்க்குற மூன்பினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடு. இல்லை எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு ஜங்குக்கோட ஐடியில் போய் பார்க்குறான். பார்த்துட்டு பிளாக்ல இருக்கா, ஐயோ அவன் ஐடி நேம் கூட எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ் அவன் ஐடி நேம் என்ன பண்ணோடனே நம்ம ஜங்குக்கும் சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்பின் வந்து அவனோட ஐடி நேமில் ஒன்று ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் கிம்ட்டை அங்கே தேடி அலையிறான். தேடி அலைஞ்சா ஒரு வழியாக அந்த ஐடியை பார்த்துட்டான். ஐடியை பார்த்துட்டு அப்படியே அதை நோட்டீஸ் பண்ணுறான். நோட்டீஸ் பண்ணிட்டு சரி ஓகே இந்த ஆப்போட ஆஃபீஸ் எங்கே இருக்குது, எப்படி இதெல்லாம் வந்துட்டு லீகலாக வச்சு நடத்த மாட்டாங்க, இதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும், இதுக்குன்னு ஒரு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் மூன்பின் வந்து ட்ரை பண்ணுறான், மெயில் பண்ணுறான், கால் பண்ணுறான். இந்த மாதிரிலாம் வந்துட்டு பண்ணிகிட்ருக்க அப்படியே வந்துட்டு ஒரு 2 days போகுது. நம்ம ஜங்குக்கும் ரொம்ப சேட் ஆகுறான், ரொம்ப டல்லாகிறான். இதை பார்க்குற குட்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐயோ இதுக்கு மேலே இவர் நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் போலையே, இருக்க ரொம்ப மோசமாக போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூன்பினுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சைடு நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக காலேஜ் போக ஜிமினோட என்ஜாய் பண்ண, அப்படியே வீட்டில் வந்து நல்லா குக் பண்ண, நல்லா சாப்பிட அப்படிங்கிற மாதிரி அவன் லைஃப் செம்ம ஹாப்பியாக போய்கிட்டுருக்கு நம்ம டேக்கு.
இந்த சைடு வந்துட்டு நம்ம மூன்பின் வந்துட்டு வேகமாக தேடிக்கிட்டு இருக்கிறான். என்னடா பண்ணுறது? லாஸ்ட்டு பார்த்தா நம்ம மூன்பினுக்கு வந்து ஒரு வழியாக வந்துட்டு மெயிலில் வந்து ரிப்ளை பண்ணிட்டாங்க. ரிப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி வந்து நாங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து பெரிய ஆள், பெரிய கம்பெனியோட பாஸ்ன்ன உடனே தான் அந்த மெயில் ஐடியிலேருந்து கம்பெனி மெயில் ஐடியிலேருந்து மெயில் பண்ண உடனே அவங்க வந்து ரிப்ளையே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குங்கிற மாதிரி கேட்குறான். மெயின் பிரான்ச் இங்கே இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே வந்துட்டு நம்ம மூன்பின் வந்து கிளம்பி போகிறான். போயிட்டு இந்த மாதிரி வந்து கேட்குறான். அப்போ போல் வந்து சொல்கிறாங்க, இதில் வந்துட்டு நாங்கள் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண மாட்டோம். இது வந்துட்டு ஒரு இல்லீகலான விஷயந்தான். இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம மூன்பினும் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை முடியாது அப்படின்னோடனே நம்ம மூன்பின் வந்து அவன் வாயடைச்சு போகிற அளவுக்கு பணத்தை முன்னாடி எடுத்து வைக்க, அவ்வளோதான், உடனே அந்த ஐடி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு அங்கே வேலை செய்கிற எம்ப்ளாயீஸ் வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டீமாக தான் இருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அந்த ஐடி யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அட்ரஸ், மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றாங்க. எல்லாமே கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கை தேடி வரான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மயங்கி போய் கிடக்குறான். உடனே நம்ம மூன்பின் வந்துட்டு டக்குன்னு டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு தண்ணி குடிக்காமல் ஒன்றும் குடிக்காமல் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப முடியாமல் ஆகி அப்படியே ட்ரிப்ஸ் ஏற்றுற நிலைமைக்கு போக, நம்ம மூன்பின் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அப்படியே பார்த்துட்டே, ஷோ இவர் வேறு, ஐயோ கடவுளே, மண்டையை போட்டு தொலைஞ்சிருவார் போல் இப்படி உடம்புக்கு எடுத்துக்கிட்டு இந்த டயாங்க்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே பார்த்துட்டே இருக்கான். ஒரு ஆன்லைன் லவ் தானே, அதுக்காக இவ்வளோ இருக்கணுமா? மடத்தனமான பாஸாக இருக்கிறான் பாருங்க. இவ்வளோ நாள் எவ்வளோ முரட்டுத்தனமான பாஸாக இருந்தான். இந்த மடத்தனமான பாஸுக்குள்ளே இப்படி ஒரு லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ஏய் என்னடா என்னை திட்டுறியா அப்படின்னு கேட்க, நம்ம உண்மையில இல்லை பாஸ் உங்களை போய் திட்ட முடியுமா? நான் வருத்தப்படுறேன். கேட்டுச்சு நீ வருத்தப்படுறது, என்னடா என்னாச்சு அப்படின்னு கேட்க, நம்ம முன்பினும் எல்லாம் ரெடி பாஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு தெம்பாங்க. என்ன சொல்கிற, நிஜமாவே வா? ஆமாம் பாஸ் எங்கே எந்திக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் ட்ரிப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துடுறான். ட்ரிப்பெல்லாம் முடியுது. இப்போ நம்ம மூன்பின் வந்து சாப்பிட்டா தான் பாஸ் விடுவேன்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே நம்ம ஜங்குக்கால் கண்ட்ரோலே பண்ண முடியல. இல்லை நான் போயாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்காப்புல. அப்படியே வந்துட்டு நம்ம மூன்பின் வந்துட்டு இல்லை பாஸ் நீங்கள் சாப்பிட்டா தான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ நம்ம மூன்பின் வந்து ஜங்குக்கை சாப்பிட வைக்க, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சாப்பிட்டு முடிக்கிறான். டைமை பார்த்தா 6 o'clock ஈவினிங். அதுக்கப்புறம் நம்ம மூன்பின் வந்துட்டு இப்போ நீங்கள் கிளம்பலாம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் கொடுத்துட்றான். நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி. அப்பாடா நம்ம டேங்க் கிடச்சிட்டான், நம்ம பேபி கிடச்சிட்டான், நம்ம ஸ்ட்ராபெரி பையன் கிடச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹாப்பியில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு அப்படியே சும்மா வேறு லெவலில் காரில் அப்படியே வந்துட்டுருக்காரு. அப்படியே வந்துடுறாரு, அந்த அட்ரஸ்க்கும் வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே வந்து காலிங் பெல் அடிக்கிறாரு. பார்த்தா அந்த நேரம் நம்ம டயாங்கில் கிளவி டோரை ஓப்பன் பண்ணி, யாருப்பா நீ அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்குள்ளே வராப்பில். உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு வந்து ஒப்பிச்சிடுறான் ஒன்று விடாமல். இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் பேரனும் நானும் பேசிக்கிறோம், அந்த மாதிரி லவ் பண்ணுறேன், உங்கள் பேரன் இல்லைன்னு சொல்கிறான். பட் நீங்களே வந்து இல்லைன்னு சொன்னாலுமே நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், நான் அவனை தூக்கிட்டு போயிடுவேன் பாட்டிமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து சொல்ல, பாட்டிக்கு செம்ம ஷாக்கு. இந்த வேலையெல்லாம் அவன் பண்ணான், அவன் வரட்டும், அவனை விளக்க மாற்றிட்டு அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை அவன் ஒரு ஆள்கிட்ட தான் பேசினான், அதுக்கப்புறம் அவன் யார்கிட்டையும் பேசலை எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம கிளவியும் வந்து சொல்லுது, அப்போ நீ உண்மையாகவே என் பேரனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, அவனுக்காக உயிரே கொடுப்பேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு A to Z சொல்ல, நம்ம கிளவி ஆட்டோமேட்டிக்காக வாயை பிளந்துட்டாப்புல. ஓ இவ்வளோ சொத்து இருக்கா, இவ்வளோ பெரிய பணக்காரனா, அப்போ நம்ம பேரை நல்ல லைஃப் வாழ்வான், அவன் ஒரு ரிச்சான லைஃப் வாழ்வான், நல்லா ஹாப்பியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாட்டி வந்து அப்போவே ஓகே பண்ணிடுது. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஹாப்பியான உடனே பாட்டிக்கு வந்துட்டு சரி ஓகே மேரேஜ் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்க, மேரேஜை எங்கேனாலும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து சிரிக்கிறான். அப்படியே வந்துட்டு பாட்டியும் நம்ம ஜங்குக்கும் பேசிகிட்ருக்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படியே டோரை மெதுவாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வரான். உள்ளே வந்துட்டு அப்படியே என்ன கிளவி அப்படின்னு சொல்லிட்டு, யார் இது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரான். பார்த்தா நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு நம்ம பார்க்குறான். நம்ம வந்துட்டு யார் இது அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு டவுட்ஃபுல்லாக பார்க்குறான். நம்ம ஜங்கு கண்ணுலேருந்து அப்படியே கண்ணீர், எதுவுமே பேசவே இல்லை. பேபி டயாங் அப்படின்னு சொல்ல, நம்ம தூக்கி வாரி போடுது.
தெரிஞ்சிருச்சு ஜங்குக்குன்னு. அட ஆன்லைன் பயவுள்ள நீ எப்புட்றா நேரில் வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம டேவ் வந்துட்டு அப்படியே செம்ம ஷாக்கில் அப்படியே பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பேபி நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டேவ் வந்துட்டு அப்படியே ஷாக்கில் ஆ நீ அப்படின்னோடனே நான் உன்னோட ஜங்குக் அப்படின்னோடனே நம்ம டேக்கு செம்ம ஷாக்கு. நம்ம ஜிம்மின் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி வந்து நிற்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இது யார் அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு ஆ என்ன அப்படின்னோடனே கிளவி வந்துட்டு சொல்லுது அதுவா ஜங்குக், அது வந்து ஜிமின், அது வந்து டேயோட ஃப்ரெண்ட் அப்படின்னோடனே நம்ம ஜிமின் ஏன்னா அது ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு நம்ம ஜிமினுக்கு ஞாபகம் வருது ஜஸ்ட் அவன் 1 மாதம் தானே லவ் பண்ணான், 1 மாதம் லவ்க்குலாம் உன்னை தேடியா வர போகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னது அப்படியே நம்ம ஜிமினுக்கு மைண்டில் வந்து போகுது. ஆத்தாடி ஆத்தா இது வேறு லெவல் லவ்வாக இருக்கும் போலயே உடனே வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமின் அப்படியே ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். நம்ம டேக்கு வந்துட்டு அப்படியே திக்கு திணறி போகுது. என்னடா அவன் திடுதுப்புன்னு கண்ணு முன்னாடி வந்து நின்றுட்டான். நம்ம ஜஸ்ட் ஆன்லைன் காலில் தானே மொக்க போட்டோம், நம்ம காசுக்காக தானே பேசணும்னு. நம்ம டேயும் அது நான் அப்போவே சொன்னேன்ல ஜங்குக் நான் எதனால் பேசினேன் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கிளவி சட்டுன்னு விளக்கமாறு எடுத்துகிட்டு வந்து அடிக்குது. உனக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ தைரியம் இருந்தால் காசுக்காக நீ இந்த மாதிரி பண்ணியிருப்போன்னு சொல்லிட்டு நம்ம கிளவி விடு அப்படின்னோடனே நம்ம ஜங்குக் வந்துட்டு அந்த அடியை வந்து வாங்கிக்கிறான். உடனே கிளவியும் வந்துட்டு நீ ஏன்ப்பா கூடால வர அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நீங்கள் அவனை அடித்தா எனக்கு தானே வலிக்கும் அப்படின்னோடனே நம்ம கிளவியும் பாடுறா அந்த மாதிரி பையன்லாம் உனக்கு கிடைக்க மாட்டான், நீ இவனை தான் கல்யாணம் பண்ணணும், நீ இவனை கல்யாணம் பண்ணலாட்டி அவ்வளோதான், என்னை நீ உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம டேயும் நீ 2 வருஷத்தில் செத்து போயிடுவ, உனக்காகலாம் நான் இவனை கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கும் என்னை கல்யாணம் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறான். நம்ம டேயும் என்ன இப்போ தானே அழுதுட்டு இருந்தான், அதுக்குள்ளே ஃபேஸில் உள்ள மாடுலேஷன்லாம் மாறுது, எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். நம்ம ஜங்குக்கும் இல்லை நீ என்னை கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது, உனக்கு நீ எனக்கு நான் தான், உன்னை யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன், நீ என்னோட டயாங், என்னோட கிம் டயாங், என்கிட்ட வந்துருட்டயாங், எங்கே நீ போகணுன்னு மட்டும் நினச்சிடாது அப்படின்னு சொல்ல நம்ம டேயும் வந்துட்டு ஜங்குக் உனக்கு புரியலையா, இது ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கால், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பாரு, நீயே இந்த மாதிரி சீரியஸாக எடுத்துக்கிற, எனக்கு உன்னை யாருனே தெரியாது, உனக்கு என்ன யாருனே தெரியாது, நம்ம 2 பேரும் மொக்கப்பட்டோமா ஜாலியாக இருந்தோமா பேசணுமா என்ஜாய் பண்ணோமா அந்த மூமெண்ட் ஹாப்பியாக இருந்தோமா அவ்வளோதான் ஜங்குக், அதை தாண்டி ஒன்றுமே இல்லை அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்து கேட்குறான் அப்போ நீ என்கிட்ட பாசமாக பேசினே, அன்பாக பேசினே, லவ்வாக பேசினே, அதெல்லாம் பொய்யா, என்கிட்ட அப்படியே வந்துட்டு என்னமா பேசுன நீ விடிய இப்படிலாம் பேசுனா அப்போது எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்கு கேட்க நம்மகிட்டையும் ஆமாம் பொய் தான் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் வேணாட்டையாங் என்னை டென்ஷன் ஆக்காத, நான் டென்ஷன் ஆக விரும்பலை, நீ கிடைச்ச ஹாப்பியில் இருக்கேன், என்னால் இனிமேல் உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது, வா தாத்தா உன்னை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தாரு, நான் உன்னை தாத்தா கிட்டே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னோடனே நம்மகிட்டையும் தாத்தாவா அதெல்லாம் முடியாது, நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஜிம்மினும் வந்துட்டு ஆமாம் அவன் எங்கேயும் வரமாட்டான் அப்படின்னு சொல்ல நம்ம ஜங்குக்கு ஒரு முறை அவ்வளோதான். நம்ம ஜிம்மினுக்கு அப்புச்சுப்புன்னு அமைதியாயிரான். இல்லை அவன் எங்கனாலும் வருவான், டைம் நீ பண்ணது தப்பு தானே, நீ எப்படி மொக்க போட்டிருக்க ஜங்கு கிட்ட நானே பார்த்துருக்கேன்ல, சரி ஜங்கு நீ கூட்டு போ அப்படின்னு சொன்னவொடனே நம்ம கையை பிடிச்சிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அப்படியே கிளவி வந்து பார்க்குது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பாட்டி நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கிளவியும் சரி ஓகேப்பா நீ கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல இதை எதிர்பார்க்காத நம்மகிட்டையும் கிளவி கிளட்டு சிறுக்கி எவ்வளோ திமுருந்தான் கூப்பிட்டு போன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டையும் இக்கிழவி உனக்கு அறிவு இருக்கா, இவன் ஜஸ்ட் ஒரு ஆன்லைன் கல்வி மாட்டுக்களை என்னை கூப்பிட்டு போய் எங்கேயும் கழுத்தறுத்து கொண்டு போட்டானா என்ன பண்ணுவேன், என் கிட்னியை திருடிட்டானா என்ன பண்ணுவேன், என்னை கொலை பண்ணிட்டானா என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே உன் கிட்னியை திருடுற அளவுக்குலாம் அவன் ஒன்றும் கஷ்டப்படல, நம்மளை மாதிரி அவன் ஏழ்மையானவனும் இல்லை, அவன் ரொம்ப ரிச்சு, அவனை பற்றி எல்லாமே என்கிட்ட காமிச்சிட்டா, அவன் யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் பெரிய பணக்காரன், நீ அவன் கூட போனால் உன் லைஃப் நல்லா தான் இருக்கும் சரியா, என்னை பார்த்துக்க சுகா இருக்கான், நீ கவலைப்படாத, நீ போய் ஜங்கு கூட போய் ஹாப்பியாக இரு சரியா, நீ உன் லைஃப்பை பாரு, உனக்கு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு, அவன் கூட வாழ்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி கிளவியும் வழி அனுப்பி வைக்க நம்மகிட்டேக்கு செம்மையாக காண்டாகுது. நம்மகிட்டையும் ஜங்குக் ஒரே நிமிஷம் சரி ஓகே எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடு, அதுக்குள்ளே எனக்கு உன் மேலே லவ் வருதா இல்லையான்னு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் ஜங்குக் நீ டைமே கொடுக்காம இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு நீ வந்தவொடனே என்னை வீட்டுக்கு போகிறதான் தப்பு, உனக்கு அட்ரஸ் தெரிஞ்சிச்சு, மொபைல் நம்பர் தெரிஞ்சிருச்சு, எங்கள் பாட்டி யாருன்னு தெரிஞ்சிருச்சு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு, நான் என்ன பண்ணுறேன் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ எல்லாமே என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட, ஸோ என்னோடய காலேஜும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் வந்துட்டு நீ ப்ளீஸ் என்னை ஃபோர்ஸ் பண்ணாத, உனக்கு கெஞ்சி கேட்குறேன், எனக்கு ஸ்டடீஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்துட்டு ஃபீஸ் கட்ட காசு இல்லாமல் தான் நான் உங்ககிட்ட பேசவே செஞ்சேன், ப்ளீஸ்
உன்கிட்ட நான் பெக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டு நம்ம டேயை வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி இருக்க. இதை பார்க்குற ஜங்குக்கு கஷ்டமாயிடுது. சரி டேயாங், சரி ஓகே ஓகே ஓகே, நீ எந்திரி. ஓகே ஃபைன், நான் உன்னை டச் பண்ணல, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலை, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் 1 வீக் தானே அப்படின்னோடனே நம்ம டேயும் 1 வீக் எனக்கு டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஜங்குக்கும் சரி ஓகே 1 வீக் தானே, ஓகே பரவாயில்ல, ஆனால் நான் உன்னை வந்து பார்ப்பேன், என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னோடனே நம்ம டேயும் சரி ஓகே நீ என்னை வந்து பாரு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னோடனே மூன்பீன் எங்கே நல்லா இருப்பார் அப்படின்ட்டு பின்னாடி இருந்து வரான். நம்ம ஜங்குக்கும் மூன்பீன் நீ எங்கடா இங்கே, சும்மா இருங்க பாஸ், உன்னால் முடியலடா, இவ்வளோ நாளாக சாப்பிடல, இன்றைக்கி வரைக்கும் ட்ரிப் போட்டு இப்போ தான் வந்திருக்காரு, உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம், நீ என்னடா சும்மா வந்து மொக்க போட்டுட்டு உனக்கு என்னென்னு டைம் பாஸ்க்குன்னு போயிட்டேன். ஆனால் எங்கள் பாஸ் வந்து செத்து பொழைச்சிருக்காரு தெரியுமா உனக்கு, எங்கள் கம்பெனி உன்னால் எவ்வளோ லாஸ் தெரியுமா, நீ இந்த 1 மந்த் பேசாதெல்லாம் எங்கள் பாஸ் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து கம்பெனி அவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, பாரு இந்த மேகசைன்ஸ் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சியில் வந்து எரிகிறான். நம்ம மூன்பீன் வந்துட்டு உன்னால் எங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ்ன்னு பாரு, இதெல்லாம் நீ வந்துட்டு நீ ஏதாச்சும் பதிலடி கொடுத்தே ஆகணும், எங்களுக்கெல்லாம் தெரியாது, இல்லாட்டி நானே காண்டாயிருவேன், என் பாஸ் வந்துட்டு உன்னை கடத்துறாரோலையோ நான் கடத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு சொல்ல நம்ம டே வந்துட்டு மூன்பீன் பேசுகிறதே பார்க்க இந்த எபிசோட் நான் எண்ட் பண்ணிக்கிறேன்.